வேற ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். போன வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூடான தோசைகள்னு மேலே பச்சை தண்ணி ஊற்றுன மாதிரி படன்னு பல மேட்டர்கள் நடந்திருக்கு. ஸோ அதையெல்லாம் தான் இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது பக்கா டிவி வழங்கும் பக்கா காக்டெயில் வித் மீ விஜே சிங்கக்குட்டி. ஆமாம், இப்போ நம்மளை வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன வேணால் காரணம் சொல்லிக்கலாம். நான் போன வாரம் சிங்கம் 3 படம் பார்த்தேன், அதனால் நானும் சிங்கக்குட்டி. நம்ம ஷோவோட முதல் செக்மெண்ட்ல சினிமா ஈவெண்ட்ஸை பற்றி எல்லாம் தான் பார்ப்போம். ஸோ இந்த செக்மெண்ட்டோட பேர் வெல்கம் டு சினிமா பட்டி. மண் வாசனை அப்படின்னு சொன்னாவே டைரக்டர் பாரதி ராஜா சாரை வந்து அடிச்சுக்க முடியாது. இப்போ அவரே ஒரு புதுமுக டைரக்டரை பார்த்து இவன் என்ன மாதிரியே படம் எடுப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது யார், அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வர்ற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இங்கே இருக்க ஜென்ரலாகவே டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாஃபியா படங்கள் எடுக்கிறது ரொம்ப கிட்டியும். கேங்கு, வார், வெட்டு, குத்து, நைட்டு, ராபரிஸ், அப்புறம் இன்னும் இங்கே வச்சு பேசி, ஏன்னா இந்த ஆங்கில படங்களுடைய பாதிப்பு. இவன் நேர் மாற அங்கே இருந்துட்டு இங்கே வந்து மாஃபியா படம் எடுக்க மாட்டேன், மண் வாசனையோட படம் எடுப்பேன்னு சொன்ன பற்றியா, கிரேட். நீங்கள் பேசும்போது பாருங்கள், நிர்வாணம் நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணல, என்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு, நம்மள மாதிரி இருக்காங்க. விகேஎஸ் சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற முடிவை சமீபத்தில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் சமயத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ஜேவை சிஎம்மே ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் அவரை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தான் சம்பாரித்த விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அவர் தான் அடுத்த தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரோ என்னவோ. பாருங்க, இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ மனிதர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப மனுஷங்க தான் முக்கியம். நான் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த பையன். இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்திருக்கேன்னா இந்த நிற்கிறதுல நான் பெரிய ஆளானான்னு தெரியாது. ஆனால் இவ்வளோ பேர் எனக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்தவங்க, என் கூட இருந்தவங்க தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே கட்டினாங்க. ஸோ பீப்புள் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு நிறையா பணத்தையும் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வேதாளம் அப்படின்னா தல அஜித் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வேதாளம் இல்லை, நான் தான் வேதாளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஒருத்தர். ஸோ அது என்ன மேட்ரு, என்ன டீட்டெயிலு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பாருங்கள். இது வேதாளம் சொல்லும் கதை. இது விக்ரமாதித்தன் வேதாளம் ஸ்டோரி. நான் வேதாளமாக நடிக்கிறேன், விக்ரமாதித்தன் அஸ்வின் காக்கமன் நடிக்கிறாரு. இந்த வேதாளம் வந்து ஒரு நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல், ஒரு மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு கேரக்டர். ஏன்னா அது ஒரு மித்து, அது மாதிரி ஒன்று இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதே கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே லவ் பண்ணணும்னு தோணிருச்சு அப்படின்னு வெக்கத்தை விட்டு அந்த ஓப்பன் ஸ்டேஜில் அப்படியே அவரோட லவ்வை வெளிப்படுத்தியிருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். உண்மையிலே பால் சார் உங்களுடைய ஒர்க்கும் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக, எந்த லைட்டுமே இல்லாமல் அவ்வளவு அழகாக உண்மையாக சொல்லணும், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா யாரம்ப திருநங்கையில் லவ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருக்காங்க. இரண்டு இடங்களில் பார்த்துருக்கேன் திருநங்கைகள்னு. அவங்க திருநங்கைகள் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கூட பிறந்த தங்கைகள் மாதிரியே இருப்பாங்க. இந்த வீடியோ, இந்த சம்பவங்களுக்கு பிறகு நம்ம எல்லாருமே திருநங்கைகள் எல்லாரையும் நம்ம கூட பிறந்த தங்கைகளை எப்படி மதிப்போமோ அப்படின்னு மதிக்கணும். சோஷியல் மீடியாவில் இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அது எல்லாம் ஊர் அறிஞ்ச கதை தான். சரி, இருந்தாலும் அதை வந்து ஒரு சின்ன ரீகேப்பாக இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். இது என்னம்மா அந்த சத்தம், ஆளுமா டோலுமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கே மாமா. முதலமைச்சர் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட சமாதியில் உட்காந்து தியானம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சமூக வலைதளங்களில் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் ஒன்லி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயங்கள். ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் விகேஎஸ். ஓபிஎஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி எல்லாம் மிச்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஐ சப்போர்ட் மை சிஎம் அப்படின்னு வந்து புல்லரிக்கிற மாதிரியான வசனங்கள் எல்லாம் போட்டு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவரை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விகேஎஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மாவே இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே பேசலினாலே பயங்கரமாக மீம்ஸ் போடுவாங்க. இப்போ வந்து இவங்க வேறு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிரிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது வந்து தமிழ்நாடு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் பொறுமை காப்போம், செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. அதை தாண்டி இப்போ வந்து நான் சிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்சு உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க.
ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா எம்எல்ஏவை காணமா அப்படின்னு தொகுதி மக்கள் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரிஜினல் ஆளுமா டோலுமா பாட்டுக்கே பயங்கரமாக குத்துன்னு குத்தி இருக்கிறாரு. நம்ம தல அஜித் ஆடின வீடியோ கூட இவ்வளோ ட்ரெண்ட் ஆகலப்பா, ஆனால் இவர் ஆடின வீடியோ இருக்கே பயங்கரமாக ட்ரெண்ட். சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னு தான் முன்னாடி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ரகசியத்தை விட பீட் பண்ணுற மாதிரி ஒரு ரகசியமான விஷயம் இப்போ இருக்கு. அதுதான் கோல்டன் டே ரெசார்ட்ஸ். ஸோ அந்த ரெசார்ட்டு கூட பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். காதில் ஒரு பூகம்பம், கண்ணில் ஒரு நிலநடுக்கம், இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும், என்ன பண்ணணும், C3 படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி C3 சமூக வலைதளங்களில் வச்சு செஞ்சாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதில் தியேட்டர் ஓனர்ஸுக்கெல்லாம் லாபமோ இல்லையோ கண்டிப்பாக ENT டாக்டர்ஸ்க்கெல்லாம் செம்ம லாபம் அப்படின்னு சோஷியல் மீடியாலலாம் பேசிக்கிறாங்க. யாராவது போயிட்டு தம்பி கொஞ்சம் மெதுவாக பேசுப்பா, காதெல்லாம் குய்யுங்குது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ரொம்ப சத்தம்பா. வேலண்டைன்ஸ் டே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பாட்டுக்கு பாட தெரிஞ்ச பசங்களுக்கு தான் பொண்ணுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன மாதிரி பாட தெரியாத பசங்கள்லாம் என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க இந்த நீயா நானா இந்த வார எபிசோட் பார்த்த பசங்க. முதல்லலாம் யூடியூப்பில் டீசரு ட்ரெய்லரெல்லாம் வந்து ஏதாவது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா அதை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட் லுக்குக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவேகம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 16,100 ஷேர்ஸ் ஆகிருக்கான். அதே சமயத்தில் 29,000 சம்திங்கு லைக்ஸும் வாங்கியிருக்கான். அதனால இதுதான் இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே ஒரு அதிகமான ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் போன ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாம். சரி, இதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தை எதுக்கு இப்போ கொண்டாடினாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, தளபதி சொல்லியாச்சு. இப்போ தளபதி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விஜய் 62ல் துப்பாக்கிடா அந்த காம்பினேஷன் இணையறதுனால அவங்களோட சந்தோஷத்தை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தளபதி. சிம்புவோட அஸ்வின் தாதா டீசர் வந்து 1 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி தனுஷோட மறுவார்த்தை பேசாதே அந்த பாடல் வந்து 1 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு 20,000 ஃபாலோவர்ஸ் வந்து ட்விட்டரில் கிடச்சிருக்காங்க. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டான விஷயம். போன வாரம் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஹாசினி அப்படிங்கிற ஒரு 7 வயசு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க. அதுக்கு வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக பல பேர் தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைல்டு சேஃப்டியை பற்றி சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அதில் ஒரே ஒரு குறிப்பிட்ட சேனலை தவிர வேறு யாருமே கலந்துக்கல. அது வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்க செயல். அதை வந்து சோஷியல் மீடியா மூலமாக பல பேர் தங்களோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க அந்த விஷயம். இந்த செக்மெண்ட்ல வந்து எந்தெந்த படங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த செக்மெண்ட்டோட பேர் ஹாலிவுட் கஜானா. 2 வாரம் முடிவில் வெறும் 47 லட்சங்கள் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு எனக்கு வாய்த்த அடிமைகள். இந்த படத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. சில பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் 2 வாரம் முடிவுலையும் இதுதான் கலெக்ட் பண்ணியிருக்கு. சிங்கம் ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போகன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வாரம் முடிவில் கிட்டத்தட்ட 2.82 crores கலெக்ட் பண்ணியிருக்கு சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ். நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் கர்ஜிச்சிருக்கு இந்த சிங்கம் பார்ட் 3 ஆன C3. ஸோ இந்த படத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ தன்னோட முதல் வார இறுதியில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 2.4 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன். ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போன வாரம் நடந்த பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து இந்த வாரம் மொமெண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொல்லாமே உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் த வீக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், அது பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றையே ஒரு திருப்பி போட்ட ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தம் மேலே இருந்த பிம்பத்தையே ஒரே அடியாக மாற்றினார். 0லேருந்து ஹீரோவாக மாறினார் ஓ பன்னீர்செல்வம். ஏன்னா இவர் வந்து ஜெயலலிதாவோட நினைவிடத்தில் போய் உட்காந்து ஒரு தியானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் பயங்கரமாக அந்த டாபிக் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சொல்ல முடியாதுன்னா அடுத்த வாரம் கூட இதே விஷயத்த சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வரைக்குமே அது வந்து ரொம்ப ஹாட்டான விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் என்ன நடக்குது. ஷோ முடிந்து விட்டது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
அதேதான். நான் ஒரு அளவுக்குத்தான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.